அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். கதையின் அத்தியாயம் அர்ச்சுன இரவு, பகுதி 2 காண்போம். நான் இரு உடலாளர்களின் விசித்திர கதைகளை இந்த நிலவியலில் கேட்டேன். உருக்களை கலைத்து கொண்டும் ஞாபகத்தை தன் இதயத்தில் ஏந்தியபடியும் பிறக்கும் இவர்களின் சுவடுகளை பின்தொடர முடியாதவனாக இருந்தேன். ஆண் பெண் என்ற பேதம் கலைந்த இவர்கள் இரு நாவு கொண்டவர்கள் போல வேறு வேறு முனைகளில் ஒரே திரவத்தை பருகிக் கொண்டிருந்தார்கள். நான் பிரகநலையின் நடனசாலைக்குள் பிரவேசிக்க விரும்பவில்லை. அந்த அந்தப்புரத்தின் நெடிய அறைகள் திறந்தே இருக்கின்றன. எல்லா நாளையும் போல பிரகநலை சூரியனை வழிபடுகிறாள். தண்ணீரின் முன் அவள் பிம்பம் படர்கிறது. தன்னையே ஒரு கணம் ஏறிட்டு பார்க்கிறாள். தண்ணீரில் உருவம் அர்ச்சுனனாக தெரிகிறது. நீண்ட பெருமிச்சிட்டபடி அவள் கலைந்து போக தான் முன் கொண்டிருந்த காருண்யம் ததும்ப பிரகநலை என்ற பேடி தனியே நடந்து போகிறாள். அவள் பாதையின் தொலைவு விலகாது நீள்கிறது. நான் படித்துறையில் அமர்ந்திருந்தேன். மூழ்கி குளித்து கொண்டிருந்த ஒருவன் தலை தண்ணீரில் வெளிப்பட்டது. சில நிமிடங்கள் பின்பு வேறு ஒருவனின் பாதி உடல் தண்ணீரில் வெளிப்பட்டது. விடியாத காலையில் அவர்கள் இரத சேவகர்களாக இருக்கக்கூடும். தாங்கள் கேட்டறிந்த இரகசியங்களை பேசிக்கொண்டிருந்தனர். அக்குரல் நீரில் பரவி நீண்டது. உடலின் கீழ்ப்பகுதி மலர், உடலின் மேல்பகுதி வஜ்ரம். உடலின் இரு பாதியை இரு வேறாக கொண்டவன் துரியோதனராசன். சரிபாதி உடலை இரு நிலைகளில் கொண்டிருப்பது ஒரு சூட்சமம். உடலின் மேற்பகுதி வஜ்ரமாகிவிட்டது. கீழே மலரைப் போல மிருதுவாகிவிட்டது. ஒரே விளக்கில் விளக்கின் தண்டு வெண்கலத்திலும் எண்ணெய் நீர்மையிலும் இருப்பதில்லையா? அவன் எரிந்து கொண்டே இருக்கிறான். அது சாத்தியமானதா என்ன? சாத்தியங்கள் எல்லையுடையதல்ல. இது அவன் தாயால் கூடியது என்கிறார்கள். பிறக்கும் போதே அவன் இரு உடலாளியா? இல்லை. அவன் பீமனால் மரத்திலிருந்து வீசி எறியப்பட்டு பலமற்றவனாக வீழ்ந்த நாள் முதல் தனது உடல் திறத்தை வலிமையாக்க அலைந்து கொண்டே இருந்தான். துக்கம் மீறிட அவன் தாயின் அருகாமையில் விசும்பி கண்ணீர் பெருகிய போது அவள் துரியோதனனிடம் ஆடைகளை களைந்து வெற்று உடலோடு நீராடி வர சொன்னாள். தாய் என்றபோதும் வெட்கம் மீறிய துரியோதனன் தனது உடலில் கீழ்ப்பாதியை வாழை இலையால் மறைத்து கொண்டு நடந்து வந்தான். அவன் தாய் நெடு நாட்களுக்குப் பிறகு தனது இடது கண்ணில் திரையை நுனி விலக்கி அவனை பார்க்க முயன்றாள். உரு தெரியவில்லை. அவள் உடலில் சொல்ல முடியாத வேதனையும் இறுக்கமும் கூடியது. அவள் தனது மகனின் இடையில் சுற்றப்பட்ட வாழை இலையை கண்டவளாக மனம் வெளிரி, நீ உன் உடலின் பாதியில் இந்த பசிய இலையைப் போல மிருது கொண்டிருப்பாய். அதை யாராலும் அறிய முடியாது என்றாள். தாயின் முன்னால் கூட நிர்வாணிக்க இயலாத மகனின் வெட்கமும் இயல்பும் அறிந்தவளாக அவன் உடலை ஸ்பரிசித்தபோது அது கல் மரமொன்றைப் போல உறுதி ஏறி இருந்தது. வியப்பாக இருக்கிறதே, இது எவருடைய புனைவு? உன் நாசியில் ஏறி வலம் இடம் என பிரவேசிக்கும் காற்றே ஆண் பெண் ரூபமென அறியப்படுவது தெரியாதா? நாமும் இரு உடலாளன் என்கிறாயா? யாவும் புனைவெனக் கொள்வதால் இந்த புனைவுகள் நதியில் மிதந்து செல்லும் இலைகளைப் போல சதா மிதத்தலில் இருந்து கொண்டே இருக்கட்டும். யாரோ சிரிக்கும் ஓசை கேட்கிறது. குதிரைகள் புறப்படுகின்றன. இன்னொரு இரு உடலாளனை பற்றி பேசிக்கொள்கிறார்கள் என்பது புலப்படுகிறதே அன்றி உரு தெரியவில்லை. இது போன்ற ஒரு செய்தியை கூட நான் முன் கேட்டு அறிந்தது இல்லை. எவரின் நாவோ புனைந்து களைகிறதா? அல்லது இரத சேவகர்கள் அந்தரங்கம் அறிவார்கள் என்பார்களே, அதன் வழியே இரகசியங்கள் தண்ணீரில் களையப்படுகிறதா? நான் மறுகரைக்கு போகும் முன்பு குதிரைகள் புறப்பட்டு போயிருந்தன. நான் அவர்கள் பேசிக்கொண்ட இடத்தில் அமர்ந்திருந்தேன். உடலின் வேறு வேறு வடிவங்கள் கூடி களைவதும் உரு மாறுவதுமான காட்சிகள் தோன்றுவதும் நிழல் என பதுங்கி செல்வதுமான இயல்புகள் கடந்து கொண்டே இருந்தன. இரு உடலாளர்கள் சிலரினை தேடிய வேட்கை கலைந்தவனாக திரும்பும்படி ஆயிற்று. இந்த நிலவியல் காட்சிகளை தன் இஷ்டம் போல உருமாற்றிக் கொள்வதை உணர்ந்தேன். காட்சிகளை மீறியதொரு மன எழுச்சி எப்போதும் ததும்பிக் கொண்டிருப்பதுதான் இதன் ஒரே சாட்சியாக இருந்தது.
நான் இரு உடலாளர்களை பின்தொடர முடியாதவனாகி போனேன். கதையின் பகுதி 6. பஞ்ச பட்சிகள். இறகுகளில் கரும்புகை படிந்த 5 பட்சிகள் சதா இந்நகரின் ஆகாசத்தில் வளையமிட்டு பறப்பதை கண்டார்கள். இந்த பட்சிகளின் குரல் வீறிட்டு அழும் குழந்தையின் குரலைப் போல வேதனை தருவதாக இருந்தது. இவை வானின் உயரத்தில் பகல் இரவு என்ற பேதமின்றி கரைந்து கொண்டே இருந்தன. நதியினை அடுத்து விரிந்த வனம் ஒன்றை நெருப்பிட்டு அழித்தபோது அந்த அழிவிலிருந்து மீண்ட 5 பறவைகள் அவை. அந்த பட்சிகளின் குரல் நகரவாசிகளையும் அரண்மனையில் இருந்த 5 சகோதரர்களையும் குற்ற உணர்ச்சிகளுக்குள் தள்ளியபடி இருந்தது. பறவைகளை எந்த அஸ்திரமும் தொட முடியாதபடி அவை சுழன்று கொண்டிருந்தன. இந்த பறவைகள் குரல் மெல்ல தேய்ந்து தேய்ந்து ஒடுங்கி ஒரு விக்கலென சிதறி வெடிப்பதான பிறகு ஒரு நாளில் இப்பறவைகள் எங்காவது எரிந்து கொண்டிருக்கும் எண்ணெய் விளக்குகளின் அருகாமை பறந்து அந்த சுடரை விழுங்கி போவதை கண்டார்கள். அதனால் வீடுகளில் தெருக்களில் இருள் நிரம்பிக் கொண்டு வந்தது. பஞ்ச பட்சிகளையும் வீழ்த்துவதற்காக தமது வில்லை ஏந்தி அரசகுமாரர்கள் விரைந்தபோது அவை வானில் சுருளென பறந்து ஒளிந்தன. அழிக்கப்பட முடியாத 5 பறவைகளை சாந்தம் கொள்ள செய்ய எவராலும் கூடவில்லை. நகரில் அதன் நிழல் ஓடிக்கொண்டே இருந்தது. உப பாண்டவம் நூலின் அடுத்த அத்தியாயம் மாயசபா. நான் இதை ஒரு கனவென கண்டு கொண்டிருந்தேன். யமுனா நதியின் கரையில் இருந்த காண்டவ வனத்தில் நாகர்கள் நிறைந்திருந்தார்கள். அவர்கள் வன வேட்டைக்கு வந்து சூறையாடும் எந்த மனிதனையும் உயிரோடு திரும்ப விட்டவர்கள் இல்லை. மறைந்து தாக்கக்கூடிய நாகர்கள் பூர்வ காலமாக அந்த வனத்திலே பிறந்து வளர்ந்திருந்தனர். நாகர்கள் அருகாமை இருக்கும் வரை தங்களால் புதிய நகரம் எதையும் நிர்மாணிக்க முடியாது என அறிந்த பாண்டவர்கள் அவர்களை எதிர்கொண்டு யுத்தம் செய்வதை விட அழித்தொழிப்பதுதான் எளிய வழி என கொண்டார்கள். நாகர்கள் வனம் விட்டு வெளிவராத நாளில் யாவரையும் நெருப்பிட்டு அழித்து விடலாம் என காத்திருந்தவர்களாக ஒரு நாளில் காண்டவ வனத்தை நெருப்பிட்டனர். வெக்கை கூடியதும் மழை பற்றி கொண்டது. ரதத்தில் சுற்றியபடி யமுனா நதிக்கரை கானகத்தில் கிருஷ்ணரும் அர்ச்சுனனும் வானிலிருந்து பெய்து கொண்டிருக்கும் மழை துளிகளை தரையிறங்க விடாமல் அம்பு போட்டு கொண்டிருந்தார்கள். தரைக்கு வராமலும் ஆகாசத்திற்கு திரும்ப போகவும் முடியாத மழை துளிகளின் நிராதரவின் ஊடே நெருப்பின் நாக்கு மிகுந்த வன்மத்தோடு காண்டவ வனத்தை எரித்து கொண்டிருந்தது. ஒரு துளி மழை தரையிறங்கவில்லை. மழை துளிகளை ஏந்திய அம்பு வனவெளி தாண்டிய குன்றின் மீது பெய்தது மழையை. மேகமற்று தகிக்கும் பகலின் ஊடே மழை மட்டும் ஆகாசத்தினின்று கீழ்நோக்கி பெய்யாமல் குறுக்காக கடந்து பெய்யும் அதிசயம் கண்டபடி ஆடு மேய்த்திருந்தனர் இடையர்கள். அர்ச்சுனனின் வில்லில் கட்டப்பட்ட நான் ஓசை விண்ணென அதிர்ந்தது. ஓடிக்கொண்டிருந்த மானின் ரோமத்தில் நெருப்பு பற்ற வலிய உயிர் துறந்தது. தரையில் உட்குழியிட்டு உறங்கும் எலிகளும் கூட வேதனை தாளாது ஓடி கருகின. மாமிச வாசனை பெருகியது. எலும்புகள் வெடித்தன. சில மனித குரல்கள், மரணத்தின் வில் தெரித்த ஓசை. நான் நெருப்பின் உயரத்தினை கண்டு கொண்டிருக்கிறேன். ஞாபகம் அழிந்த இருவரைப் போல அவர்கள் சுற்றி சுற்றி அம்பிடுகிறார்கள். குரல்களில் பெருவெடிப்பு கேட்கிறது. மரங்களின் சாறு வெடிக்கிறது. மூப்பை நெருங்கிய மரங்கள் தங்கள் அழிவின் நெருப்பு பற்றி எரிகின்றன. விருட்சங்கள் தப்பி ஓடிவிடுமோ என்பது போல கிருஷ்ண அர்ச்சுனனின் தாக்குதல் தீவிரம் கொள்கிறது. உயிர்களின் தீராத கூக்குரல் நிரம்புகிறது. வனத்தின் ஊடே ஒரு மனிதன் எரியும் தன் சக உலகினை பார்த்து கொண்டே இருக்கிறான். இடைவிடாது பூத்து நின்ற செடிகளையும் மர்மச் சுழி கொண்ட மரங்களையும் விசித்திர குரல் கொண்ட பறவைகளையும் மனித வாசம் அறியாத நாகங்களையும் இன்னமும் வெடித்து உலகம் அறியாது உறங்கும் முட்டையினுள் வாழ்ந்து இறந்த எருதுகள், விலங்குகள், முயல்கள், வன மனித உயிர்களை கண்டுகொண்டே இருக்கிறான். நெருப்பின் நீண்ட நாக்கு யாவற்றையும் தீண்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வனம் அவன் கையை விட்டு போய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருப்பது வனம்தானா? இல்லையே, அவன் ஞாபகங்கள் பற்றி எரிகின்றன. ஞாபகத்தின் கிளைகள் கருகுகின்றன. நினைவில் ஓடித்திரிந்த வன விலங்கின் பறவை ரூபங்கள் அழிகின்றன. ஞாபகங்களை அழிப்பதை போன்ற துயரம் வேறேது?
அவன் தடுத்துவிட முடிந்தவனைப் போல குரலிட்டு ஓடினான். அண்ணாந்து வானை பார்த்தபோது தொலைவு வரை புகை மண்டுகிறது. என்றாலும் மழை பெய்யும் ஓசையையும் தொலைவில் மழை துளிகளின் ஈரத்தையும் உணர்கின்றான். மழை தரை இறங்கவில்லை. பெய்யும் மழையை அவனை விடவும் விருட்சங்களின் வேர்கள் விரைவாக முன் உணர்ந்து கொண்டன. வனவெளி தாண்டி நதிக்கரையின் முடிவற்ற வெளிவரை பறந்து கிடந்த வன விருட்சங்களின் வேர் துடிக்கிறது. மழை பெய்கிறதே, மழை பெய்கிறதே என வேர்கள் அழிவு கொள்கின்றன. பழுத்து எவரும் ருசிக்காத கனிகள் நெருப்பில் பிளந்து வாசனையை பரிமளிக்கின்றன. அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் தலைமயிர் கருகி தீகிறது. உடலில் கரும்புகை கேட்கிறது. மனத்தினுள் சிருஷ்டித்த யாவும் அழிந்து கொண்டிருக்கின்றன. இது நாள் வரை தன் வசீகரத்தை வெளியே ததும்ப செய்த பாறைகள் கூட இப்போது பின்னால் திரும்பிக் கொண்டு விட்டன. யாவற்றின் மீதும் நெருப்பின் ருசி பாய்கிறது. தின்ன முடியாத பாறைகள் திமிரி வெடிக்கின்றன. எரியும் உடல்களின் ஊடே அவன் விசித்திர வெளிச்சங்களை காண்கிறான். சர்ப்ப காவுகள் எரியும் போது ஏற்பட்ட பச்சை ஒளியையும் இன்னமும் கொழுப்பின் கரைசலில் நீல நிறமிடும் ஜுவாலையையும் காண்கிறான். நெருப்பு அவன் விரல்களை சுடுகிறது. அங்கிருந்த ஆண் பெண் ஜீவராசிகள் அழிந்தன. அவன் முகம் கருமை கொண்டது. அவன் பாதத்தில் மாமிச துண்டுகள் ஒட்டி கொண்டன. உதிர்ந்த புற்களின் வெடிப்பொலி தீவிரமாக கேட்கிறது. அவன் எவரையும் அழைக்காமல் ஓடுவதும் கரைவதுமாக இருந்தான். அவன் சிருஷ்டித்த அரங்குகள் அழிந்துவிட்டன. வனம் எனும் மாய சிருஷ்டி மெல்ல அழிந்து கொண்டிருந்தது. வன நெருப்பின் காவலாக நின்ற இரு மனிதர்களின் அரவம் அவனுக்கு கேட்டது. வந்திருப்பவர்கள் வில்லாளி அர்ச்சுனனும் அவன் தாய்மாமன் கிருஷ்ணனும் என்பதை அறிந்து கொண்டு விட்டான். வனத்தினுள் ஓடிக்கொண்டிருந்த சிற்றோடை எங்கும் கருகிய உடல்கள் மிதந்தன. ஏக்கமும் வேதனையுமாக அவன் குரலிட்டான், அபயம், அர்ச்சுனா, அபயம். இந்த குரல் கேட்டு எரிந்து கொண்டிருந்த விலங்குகளில் சில திகைத்து வெடித்தன. குரல் சுழன்று நெருப்பின் ஊடாக எரிந்தது. வெளியே சொல்லவே இல்லை. திரும்பவும் அபயக் குரலிட்டான். இம்முறை அக்குரல் வெற்று வெளியின் வழியே படர்ந்து நீண்டது. அர்ச்சுனன் கேட்டிருக்கக்கூடும். அவன் மறுகுரலிட்டான். தான் காப்பதாக சொல்லி தன் வேடுவ திறனால் விருட்சங்களை பற்றிய நெருப்பு தீண்டாத வழி அமைத்தான். மயன் நெற்றி கருகி உடலெங்கும் சிதைந்த மாமிச நினமும் துர்வாசனையும் கரும்புகையும் கொள்ள வெளிப்பட்டான். மயனை கிருஷ்ணன் கண்டார். அந்த மனிதனின் உடலில் ரணங்களும் தீக்காயத்தின் வெடிப்புகளும் இருந்தன. அவன் கண்ணில் வருத்தமோ கவலையோ இல்லை. பதிலாக அதில் ரௌத்திரமும் இயலாமையும் கவிந்திருந்தன. அவர்கள் மூவரும் வனம் அழியும் வரை காத்திருந்தனர். சுவடே அற்று வனம் எரிந்து முடிந்தது. நதிக்கரையெங்கும் புகை ததும்பியது. மயன் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. தன்னால் காப்பாற்றப்பட்ட மனிதனை அழைத்து கொண்டு அவர்கள் இந்திரபிரஸ்தம் வந்து சேரும் முன்பு யுதிஷ்டன் அறிந்திருந்தான். நடந்த துயரின் காரணத்தை அறிய விருப்பமற்றவனைப் போல அவன் காப்பாற்றப்பட்டு உடன் வந்திருந்த மயனை பார்ப்பதற்கே விரும்பினான். அர்ச்சுனன் காப்பாற்றியது ஒரு மாய சிற்பியை, வடிவக்காரனை என அறிந்து கொண்டார். அவன் எவரிடமும் எதையும் பேசிக்கொள்ளவே இல்லை. அவனுக்கு உணவும் இருப்பிடமும் தருவதற்கான வழிகளை செய்ய ஆணையிட்டார். மயன் உணவை எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் கோடை காலத்தின் நதியைப் போல உலர்ந்து போயிருந்தான். அவன் குரல் அடங்கிவிட்டது. எல்லா துயர சம்பவங்களையும் தன் நீள் கரத்தால் அணைத்து சமாதானம் செய்யும் இரவு வந்தது. அவன் இரவின் நீண்ட ஆழ்ந்த இருளினுள் புதைந்து போகவே விரும்பினான். இரவு மெல்ல தன் ஆழ்கனவுகளை திறந்தது. அவன் கண்கள் திறந்திருந்த போதும் அது எதையும் காணவில்லை. அறையில் எரிந்து கொண்டிருந்த சுடரை கூட அவன் எப்போதோ அணைத்து விட்டான். இருளின் பாதுகாப்பு அவனை பற்றியது. ரணத்தின் மீது அது குளிர்வை ஏற்படுத்தியது. அவன் வனவெளியினை பற்றி தன் பால்ய ஞாபகங்களினுள் நீந்த துவங்கினான். இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. இக்கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்பதற்கு ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.